அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாய்க்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட ஒன்றிணையுமாறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் அழைப்பு. ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் அல்ல என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கருத்து. ரணில் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்சர்கள் ஆட்டம் கண்டுள்ளனர் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சாடல். ரணிலை பாதுகாக்கும் நோக்கத்தில் தனிப்பட்ட சுயநலன்களும் அடங்கியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் கவலை. செம்மணி மனித புதைகுழிகள் மற்றும் ஈழத்தமிழர் படுகொலைகளுக்கு நீதி கோரி ஐநாவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ள கடிதத்தில் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை இன்று கிளிநொச்சியில் முன்னெடுப்பு. தொடர்வது முதன்மை செய்திகள். நாட்டின் ஜனநாயகத்தை நிலைநாட்ட ஒன்றிணையுமாறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எதிரணியின் முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் ஜனநாயகத்தை நிலைநாட்ட ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்போம் எனும் துணைப்பொருளில் இன்று எதிர்க்கட்சிகளை பிரதித்துவப்படுத்தும் தரப்பினர் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் இடம்பெற்றது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தன, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ, கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், ஐக்கிய தேசிய கட்சியை பிரதித்துவப்படுத்தும் வஜ்ர அபிவர்த்தன, சாகல ரத்நாயக்க மற்றும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, பேராசிரியர் GL பீரிஸ் உள்ளிட்ட பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடுகளுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த சில அரசியல்வாதிகளும் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது முதலில் உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, அனைத்து எதிர்க்கட்சிகளும் மற்றும் தொடர்புடைய தரப்புகளும் மிகுந்த உறுதியுடன் இணைந்து செயல்பட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விடுதலையை உறுதி செய்ய முன்வர வேண்டும் என்ற அழைப்பை விடுத்தார். மேலும் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையிலேயே தற்போது அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று கூடியுள்ளோம். அரசியல்வாதிகள் சிறைவாசம் அனுபவிக்கவில்லையாயின் அவர்களின் அரசியல் வாழ்க்கை பூரணமடையாது. எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதானது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். எனவே அவரை விடுவிப்பதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் சட்டத்தணிகளும் ஒன்றிணைந்து ஜனநாயக ரீதியிலான நடவடிக்கைகளை முனைப்புடன் முன்னெடுக்க உள்ளது. தற்போது அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று கூடியுள்ளோம். அதனை அடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் தலத அத்துக்கோரல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவினால் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்ட அறிக்கையை வாசித்தார். குறித்த அறிக்கையில் விசாரணைகள் நிறைவடையும் தருவாயில் உள்ள சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருப்பது நாட்டின் அடிப்படை ஜனநாயக நிறுவனங்களின் வலிமையை பற்றிய தீவிர அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த விடயம் எமது ஜனநாயக மதிப்பீடுகளின் அடித்தளத்தையே தாக்கும் ஒருவித திட்டமிட்ட நடவடிக்கையாக அமைந்துள்ளது.
அதேவேளை இந்த விடயத்துக்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அனைத்து அரசியல் தலைவர்களும் அதை எதிர்த்து நிற்க வேண்டிய கடமை உண்டு எனவும் அவர் அறிக்கையினூடாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தனிநபரை சார்ந்ததல்ல, மாறாக நாட்டின் ஜனநாயக நிறுவனங்களின் வலிமை மற்றும் நிலைத்தன்மை தொடர்பில் கேள்விக்குறியான நிலையை தோற்றுவித்துள்ளது என பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஊழலை சட்ட ரீதியாக விசாரிக்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவரின் குற்றம் நிரூபிக்கப்படுமா இல்லையா என்பது நீதிமன்றத்தின் பொறுப்பாகும். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது இதுவரை எவ்வித குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை. அரசியலமைப்பின்படி அவர் குற்றமற்றவர் என கருதப்பட வேண்டும். ஆகையால் அவரது கைது விசாரணைக்கு எவ்வித பயனும் அளிக்காது. அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் அபாயகரமான நிலையும் இல்லை. அவர் இன்னமும் அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார். ஏற்கனவே 33 சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவாகி குற்ற புலனாய்வாளர்களிடம் உள்ளன. எனவே சாட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வாய்ப்பும் அற்ற நிலையே காணப்படுகின்றது. ஆகையால் இந்த கைது நியாயமற்றதாகும் என ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். He is therefore fully entitled to the benefit of the presumption of innocence, the plight of any individual. What we are dealing with is nothing short of the strength and the stability of Sri Lanka's basic democratic institutions. If there has been bribery, corruption, fraud, by all means set the law in motion. தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விளக்கமறியலில் வைக்க வேண்டியதன் அவசியம் உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. முக்கியமாக அடுத்த கட்டம் விசாரணைகள் முழுமையாக நிறைவடையாத பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி அரசாங்கத்துக்கு ஆதரவான அதிகாரியாலேயே கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் அரசியல் கொள்கை தொடர்பில் நாம் பேசவில்லை, மாறாக நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி தொடர்பிலேயே பேசுகின்றோம். இந்த அரசாங்கம் தமது இயலாமையை மறைக்க எதிரணியை அடக்குமுறைக்குட்படுத்தும் விடயத்தை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. ஆகவே கட்சி என்ற வகையில் நாம் இந்த விடயத்துக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்று எதிரணியினரை அடக்குமுறைக்கு உட்படுத்த நாம் இடமளிக்கப் போவதில்லை என்றார். රිමාන්ඩ් බන්ධනාගාර ගත කිරීමට මූලික වෙන්නේ අවශ්‍යයි කියලා කියන්නේ ඇයි කියන ප්‍රශ්නය. පළවෙනි කාරණය. ඒ වගේම හිටපු ජනාධිපතිවරයා මේ ආකාරයට රිමාන්ඩ් බන්ධනාගාර ගත කිරීමට මූලික වෙන්නේ පසුගිය ජනාධිපතිවරණයට කලින් පොලිස් සේවයෙන් විශ්‍රාම ගිහිල්ලා 1980களில் மேற்கொள்ள முடியாது போன தனி கட்சி அரசியலை ஜனநாயக ரீதியில் ஆட்சியமைத்து மேற்கொள்ள அரசாங்கம் முற்படுவதாக தெரிவித்த ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்கரணபக்க ஜனநாயகத்தை பாதுகாக்க ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். නීතියට ඉහළින් කිසිවෙක් නැහැ. හිටපු ජනාධිපතිවරු හෝ වෙනත් බලගතු ආගමික නායකින් හෝ වෙනත් කිසි කෙනෙක් නීතියට පහළින් සිටින්නේ කියලා. ඒ වැදගත් මූල ධර්මය අවධානයට යොමු කරනවා. ඒ වගේම දූෂණයට කිසිදු ඉඩක් නැති කියන කරුණ. අපි ගත්තොත් පසුගිය කාලය තුල මේ රජයේ දැනට කැබිනට් අමාත්‍ය ධූර දරන අයට යම් යම් දූෂණ චෝදනා එල්ල වුණා. මාස ගණනක් යනකම් අඩු ගානේ ඔය කාර්යක්ෂම පොලිසියට ඒ අයගේ ප්‍රකාශයක් හෝ සටහන් தொடர்ந்து கருத்து தெரிவித்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மெனோ கணேசன், ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக கடந்த சமகாலத்திலே மண்டலாந்த வதை முகாம் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. மத்திய வங்கி ஊழல் என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. இவற்றையெல்லாம் மக்கள் முன்னால் வைத்து நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லித்தான் இன்றைய அட திசாநாயக அரசாங்கம், ஜேவிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. அது செய்யுங்கள். அது செய்வீர்களே ஆனால் நான் நினைக்கின்றேன்
இன்றைக்கு கூடியிருக்கக்கூடிய பல கட்சிகள் கூட்டாக இப்படி அமர்ந்து ஊடகமாடு செய்வதற்கு தேவையில்லை, அது அவசியம் வந்திருக்காது. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கே மீதாக குற்றச்சாட்டு சுமத்திய பல கட்சிகள் இங்கே வைக்கின்றார்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் இது என்ன, நாட்டில் இப்பொழுது ஒரு விவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. என்ன விவாதம்? ஜனாதிபதி பதவி எங்கே முடிகிறது, தனிப்பட்ட செயல்பாடு எங்கே ஆரம்பிக்கிறது? அரசியல் அமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்போம் துணையிலான ஊடகவியலாளர் சந்திப்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராவ் ஹக்கீம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர உள்ளிட்டவர்களும் கருத்து தெரிவித்தனர். ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கை அரசாங்க பழிவாங்கல் அல்ல என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜூலை கலவரம், யாழ் நூலக எரிப்பு போன்ற சம்பவங்கள் இடம்பெற்ற காலப்பகுதியிலேயே கைது செய்திருக்க வேண்டும். தற்போது நடந்த விடயம் சிறிய பிரச்சினை தான் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கையானது ஒரு அரசாங்க பழிவாங்கல் அல்ல. நாட்டு மக்கள் எமக்கு வழங்கிய ஆணைக்கு அமைய நாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அது இடம்பெற்றது. இதுவரை காலமும் இந்த நாட்டில் சாதாரண மக்களுக்கு மாத்திரமே சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் எமது ஆட்சியில் யார் எவர் என்ற தராதரம் பாராது அனைவருக்கும் சமமான வகையில் சட்டம் அமல்படுத்தப்படுகின்றது. தற்போது இதற்கு எதிர்ப்பினை தெரிவிக்கும் வகையில் குப்பைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துள்ளது. ஆனால் அவர்களால் அரசாங்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது. தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாதவர்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்களே என்று ஒன்று சேர்ந்துள்ளனர். ரணிலின் காலத்திலேயே யாழ் நூலகம் எரியூட்டப்பட்டது. கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்றது. அந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் வவுனியா, செட்டிக்குளம் பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்திருந்தார்கள். அத்துடன் பட்டளந்த அறிக்கை தொடர்பாக அனைவருக்கும் தெரியும். எனவே அந்த கால பகுதியில் தான் இவரை கைது செய்திருக்க வேண்டும். இது சின்ன விடயம்தான். ஆனால் எதிர்காலத்தில் மத்திய வங்கியில் இடம்பெற்ற பிணைமுறை ஊழல் தொடர்பாக மீண்டும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். அத்துடன் ஊழல்வாதிகள் அரச பணத்தை மோசடி செய்தவர்கள் மீது தொடர்ச்சியாக சட்டம் பாயும். போலீசார் சுதந்திரமான வகையில் தங்களது கடமைகளை செய்வதற்கான சூழல் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் அரசு என்ற வகையில் போலீசாருக்கு எந்த விதமான அழுத்தங்களையும் வழங்கவில்லை. අර්ජුන මහින්දන්ව වහාම ගම ලංකාවට කැඳවන්න. ඔහු වෙනත් රටක ඇඳිලා ඉන්න නිසා ඒවයි තාක්ෂණික ප්‍රශ්න තියෙන්න පුළුවන්. ඒක අනිවාර්යම වශයෙන්. ඔහු අතෝ හෝ නැතුව මම හිතන්නේ උසාවියට පුළුවන් නඩුව ගෙනියන්න. ඒ නිසා රනිල් වික්‍රමසිංහලා ඒ වගේම ඇලෝසියස් කියන සල්ලි ගත්ත කට්ටිය ඒ සියලු දෙනාටම දාලව නීති ක්‍රියාත්මක කරනවා. ඒක ජනවරම ලොකු ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தவறு என சுமந்திரன் கூறுவது கவலை அளிப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தவறு என சுமந்திரன் கூறுவது கவலை அளிக்கின்றது. அவர் யாழில் இருந்து கதைக்கின்றாரோ அல்லது ரணிலின் வீட்டிலிருந்து கதைக்கின்றாரா என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கேள்வி எழுப்பினார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்தான் ரணில் விக்ரமசிங்க. மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குற்றச்சாட்டும் உள்ளது. இப்படிப்பட்ட நபரை பாதுகாக்கும் விதத்தில் கருத்து வெளியிடுவது கவலை அளிக்கின்றது. இந்நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். பலம் பொருந்தியவர்களுக்கு எதிராக சட்டம் செயற்படாது என்ற நிலை மாற்றப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல, அப்படியான நபரும்
சட்டத்துக்கு கட்டுப்பட்டே செயற்பட வேண்டும். இது விடயத்தில் அவருக்கும் விதிவிலக்கல்ல. அதேவேளை இந்தியாவிலிருந்து நாடு திரும்பும் இலங்கை அகதிகளுக்கு ஒரு ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கு நாம் தயாராகவே இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுர ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி ஒரு வருடமாகின்றது. இதனை முன்னிட்டு 1ஆம் தேதியிலிருந்து அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பமாகின்றது. வடக்கிலிருந்து தான் அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளோம் என்றார். උතුරු පලාතේ පොල්ට්‍රිකෝ නව පොල්ට්‍රිකෝනේ අක්කර 16,000ක පොල් සංවර්ධන කටයුතුත් ඒ වගේම වට්ටුවාහල් පාලමට මුල්ගල් තැබීම සහ පළයිවල කොකනට් බීජ පොල් බීජ ரணில் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்ஷக்கள் ஆட்டம் கண்டுள்ளனர் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை நெருங்க முடியாது, அவர் மீது கை வைக்க முடியாது, அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர், அவரோடு விளையாட முற்பட வேண்டாம் என எதிரணியினர் கூறி வந்த நிலையில் அவர் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்ஷக்கள் ஆட்டம் கண்டுள்ளனர் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். நாங்கள் ரணில் விக்ரமசிங்காவை கைது செய்வதற்கு முதல் நாங்கள் எல்லாம் அரசாங்கம் சட்டம் அவர் மீது சட்டங்கள் பாய்வதற்கு முன்னு சொன்னார்கள். ரணில் விக்ரமசிங்காவை நெருங்க முடியாது, தொட முடியாது, அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர், நரித்தனமானவர், அவரோடு விளையாட முடியாது என்று கூறினார். இப்பொழுது அவர்களுக்கு எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கின்றது. அவ்வாறு கூறிய பெரிய புள்ளி என அரிசிய சர்வதேச நண்பர்கள் இருப்பதாக கருதிய, தனது மூளை நரித்தனமான மூளை என்று கருதிய அவரே கைது செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது இன்றைக்கு ராஜபக்சாக்கள் ஆட்டம் கொண்டிருக்கின்றார்கள். அது நாங்கள் சொல்லுகின்றோம் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறுகின்ற என்கிட்ட இது தொடர்கதை. அப்போ அந்த தொடர்கதையில் இந்த நாட்டுக்கு மோசடி செய்த அது ராஜபக்சாவா ரணிலா யார் என்ற கடை கிடையாது. மோசடி செய்த மக்களுடைய சொத்துக்களை சூறையாடிய அனைவரும் படிப்படியாக சிறைக்கு செல்வது தவிர்க்க முடியாது. ஒரு சில வாரங்களில் வடக்கிலும் அவ்வாறான ஒரு சில அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில் வசந்தம் பிறக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஜனாதிபதி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அண்மையிலும் கூட நாங்கள் பேசணும். மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளை விடுவிக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானம் சரியும். அப்போ அது மாத்திரமல்ல, தையட்டு வியார பிரச்சனை தீர்த்துப்பட வேண்டும் என்கின்ற நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். தேவையற்ற முகாம்கள் எல்லாமே அகற்றுவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். உண்மையிலேயே பன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பருத்தித்துறை பிரதேசத்தில் அல்லது தள்ளிப்பளை பிரதேசத்திற்கு பெருவாரியான வீதிகள் தீர்த்தப்படுகின்ற வேலைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அது நீங்கள் சொல்லுகின்ற வீதி சம்பந்தமாக இப்போ ஆரம்பிச்சுன்றது பாப்பா, அது கவனத்தில் எடுக்கிறோம். நாம் இப்போதைக்கான தீர்மானம் வந்து உண்மையிலேயே வட்டுப்பாகல் பாலத்தை அப்படியே வைத்து கொண்டல்ல, அதே பாலத்தை புதிதாக கட்டுவதுதான் வேலையாக இருக்கின்றது. அதுக்கு தான் இன்றைக்கி பீசிபிலிட்டி ஸ்டடீஸ் எல்லாமே செய்திருக்கின்றார்கள். இங்கு சுற்றுலா பயணிகள் வருகின்ற பொழுதும் சரி, இங்கு முதலீட்டாளர்கள் வருகின்ற பொழுதும் அந்த முதலீட்டாளர்களை இழுத்தடிக்கின்ற ஒரு போக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் இவைகளை இனம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இனம் கண்டு கொண்டது மாத்திரமல்ல, குறிப்பாக இந்த அதிகாரிகள் யார் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் இந்த அதிகாரிகளுக்கு எதிராகவும் எதிர்வரும் நாட்களில் ஒரு சில அந்த நடவடிக்கையும் எடுப்பதற்காக நாங்கள் தீர்மானித்தோம். எதிர்க்கட்சிகளின் திடீர் கூட்டணி என்பது ரணில் விக்ரமசிங்கவை வைத்து தாங்கள் தப்பித்துக் கொள்ள எடுக்கும் முயற்சி என நாடாளுமன்ற உறுப்பினர் கானா பிரபு தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் இன்று கூட்டாக இணைந்திருப்பதானது ரணில் விக்ரமசிங்கவை காரணம் காட்டி தாங்கள் தப்பித்துக் கொள்ள எடுக்கும் முயற்சி என தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கானா பிரபு தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்றைய தினம் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்போம் என்ற துணைப்பொருளிலே முன்னாள் அரசியல்வாதிகள் கட்சி பேதமின்றி ஒன்றிணைந்து இன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள்.
கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்க அவர்களை விமர்சனம் பண்ணியவர்கள், அவருக்கு எதிராக தேர்தல் காலங்களில் மோசமான பிரச்சாரங்களை மேற்கொண்டவர்கள் இன்று ஒன்று சேர்ந்து அவர் நல்லவர், அவரை விடுதலை செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதிலே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவருக்கு எதிராக அவரை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கி மஹிந்த ராஜபக்சேயை பிரதமராக கொண்டு வந்தவர். அந்த காலகட்டத்திலே மத்திய வங்கி பிணை மோசடி தொடர்பாக ரணிலுக்கு எதிராக மிக பாரியளவு பிரச்சாரத்தை மேற்கொண்டவர். இன்று அவருக்காக அவரை விடுதலை செய்ய கோரி இன்று ஒன்று சேர்ந்திருக்கின்றார். அதனை போன்று மொட்டு கட்சியினை சில பிரதான செயலாளர் கூட இன்றைய ஊடக சந்திப்பில் அவரை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவரும் கூட இந்த நாட்டிலே மிகப்பெரிய திருடன் ரணில் என குறிப்பிட்டவர் இன்று ரணிலை விட சிறந்தவர் இந்த நாட்டில் இல்லை என இன்று அவருக்காக ஆதரவு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனை போன்று ராதாகிருஷ்ணன், மனோ கணேசன் போன்றவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மிக அவசியமானது, அந்த தேர்தலை நடத்தாமல் ரணில் விக்ரமசிங்க காலம் தாழ்த்துகின்றார் அல்லது காலத்தை வீணடிக்கின்றார், நிதிகளை வழங்காமல் எங்களை ஏமாற்றுகிறார் என அவருக்கு எதிராக கொதித்தெழுந்தவர்கள் இன்று அவருக்காக குரல் கொடுக்குகின்ற ஒரு தலைமைத்துவமாக இன்றைக்கு மாறியிருக்கின்றார்கள். இன்றைய இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பின் போது மிக கூடுதலான தரப்பினர்கள் ஊழல் குற்றச்சாட்டோடு தொடர்பு பெற்றவர்களாக அவங்களுக்கு எதிராக இப்போது குற்றச்சாட்டுகள் விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்திலே இவர்கள் ஒன்றிணைந்து இந்த எதிர்க்கட்சியினராக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இதிலே விசேடமாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சேர்க்காது இவர்கள் தனி கூட்டணியாக எதிர்க்கட்சியாக இன்று களமிறங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த கூட்டு களவாணிகள் இந்த நாட்டுக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்ன? இந்த திருடர்களை காப்பாற்ற வேண்டும், சட்ட ஒழுங்கினை சட்ட நீதியை நிலைநாட்டக்கூடாது என்பதுதான் எங்களுக்கு எழுந்திருக்கின்ற முதலாவது கேள்வியாக இருக்கின்றது. ரணிலை பாதுகாக்கும் நோக்கத்தில் தனிப்பட்ட சுய நிலங்களும் அடங்கியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா சிறிநேசன் தெரிவித்துள்ளார். கைது நடவடிக்கைகளில் இருந்து தம்மை பாதுகாக்கும் நோக்குடன் ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு எதிராக சிலர் செயற்பட முனைவதாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா சிறிநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இப்போது எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடிய ஒரு விடயத்தை செய்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த கட்டமாக இந்த கைதுகள் தங்கள் பக்கமாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதற்கு முன்னாயத்தம் செய்கின்றார்களோ என்று நினைக்கின்றேன். அதற்காக எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் தவறு செய்தவர்கள் என்று நான் சொல்லவில்லை. சில புள்ளிகள் தவறு செய்திருக்கின்றார்கள். இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களது கைதுக்கு எதிராக செயல்படுவதன் மூலமாக சிலர் தமது கைதுகளை தடுத்து கொள்ளலாம் என்று கூட நினைக்கலாம். ஆகவே நான் நினைக்கின்றேன் எதிர்க்கட்சிகளுடன் நியாயமான செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்கின்றோம். அதாவது சட்டத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் செயல்பட்டால் அதற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். சட்டப்படி செயல்படுகின்ற செயல்பாடுகளுக்கு உண்மையில் நாங்கள் வழிவிட வேண்டும். அந்த வகையில் இன்னும் சிலர் கைது செய்யப்படலாம் என்பதற்காக ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதை ஒரு அடையாளமாக வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டங்கள் அல்லது எதிர்ப்புகளை தெரிவிக்கின்ற போது இன்னும் கைது செய்யப்பட போகின்றவர்களை கைது செய்ய மாட்டார்கள் என்பதற்காக கூட இந்த செயல்பாடுகளில் ஈடுபடலாம். ஆனால் அதற்காக எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் எல்லோரும் பிழை செய்தார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். செம்மணி மனித புதைகுழிகள் மற்றும் ஈழத்தமிழர் படுகொலைக்கு நீதி கோரி ஐநாவுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ள கடிதத்தில் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை இன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது. எமது உரிமைகளை மீட்க நாமே போராடுவோம் என்ற துணைப்பொருளில் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிகள் மற்றும் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான படுகொலைகளுக்கு நீதி கோரி ஐநாவுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ள கடிதத்துக்கான கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை இன்று காலை கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது. தாயக செயலணி என்ற அமைப்பின் ஊடாக நேற்று யாழ்ப்பாணம் செம்மணியில் ஆரம்பிக்கப்பட்ட கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் இன்று கிளிநொச்சி பொதுச்சந்தை மற்றும் பேருந்து நிலைய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது. எதிர்வரும் 27ஆம் தேதி வரை குறித்த கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணியில் நடந்த புதைகுழியும் இலங்கை தீவிலே அதிகமாக எலும்பு கூடுகள் தான்
நிரம்பப்பட்ட ஒரு தீவு. அந்த வகையிலே ஒரு சர்வதேச நீதி வேண்டும் என்று நேற்று தினம் செம்மணியிலே தொடங்கி திலீபன் அண்ணாவின் இடத்திலே சென்று இன்று கிளிநொச்சி மாவட்டம் வடக்கு கிழக்கு போன்ற மாவட்டத்திலே கையெழுத்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கையெழுத்து வேட்டை சர்வதேசம் ஒரு பதில் சொல்ல வேண்டும். இலங்கையிலே நடந்தது இனப்படுகொலை என்பது சர்வதேசத்துக்கு புரிந்தும் கண்மூடித்தனமாக இருக்கிறார்கள். சர்வதேசத்திலிருந்து ஒரு நீதி கிடைக்க வேண்டும். இந்த இலங்கை தீவிலே தமிழர்களுடைய பிரச்சனை தீரும் வரைக்கும் இலங்கை தீவிலே எந்த ஒரு பிரச்சனையும் தீர்ந்ததாக முடிவெடுக்க முடியாது. இன்றைக்கு தென்னிலங்கையிலே நடைபெறுகிறது தெரிகிறதா? தென்னிலங்கையிலே ஒரு ஜனாதிபதியை கூடி இன்றைக்கு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழர்கள் விடும் கண்ணீர் என்றுமே அது பழித்துத்தான் ஆகும் என்பது உண்மையாகவே காட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய இனப்பிரச்சனை தீரும் வரைக்கும் இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனையும் தீராது என்பதை நான் எடுத்துக் கூறுகிறேன். ஆகவே இப்படியான நிகழ்வுகள் இனியும் எமது இனத்துக்கும் எமது சந்ததிக்கும் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த வீதியிலே இறங்கி இன்றைக்கு கையெழுத்து வேட்டை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைத்து தமிழர்களும் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு உங்கள் ஆதரவை தெரிவிக்க வேண்டும். கையெழுத்து போராட்டம் நடக்கிறதுக்கான காரணம் ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்கோ. இது நாங்கள் இப்படியே மூடி வைத்திருக்க போறதில்ல. இந்த கையெழுத்து போராட்டங்கள் நடக்கின்ற ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒன்றாக சேகரிக்கப்பட்டு ஐநானுடைய சபை அமர்வின் போது எங்களுடைய இந்த கையெழுத்து போராட்டம் இந்த போராட்டத்தை அனைத்து ஒருங்கிணைத்து எங்களுடைய தாயக செயலின் ஊடாக தலைமைத்தின் ஊடாக நாங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய பிரதிநிதிகளோடு சேர்ந்து ஐநாவுக்கு அனுப்பி மட்டக்களப்பில் தாயக செயலணியின் கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது. நீதியின் மூலம் கையெழுத்து போராட்டம் இன்று மட்டக்களப்பு கிரானில் முன்னெடுக்கப்பட்டது. தாயக செயலணி அமைப்பினால் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரலை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. கிரான் பிள்ளையார் ஆலயம் ஒன்றில் மரணித்த உறவுகளை நினைவு கூர்ந்து மௌன வணக்கம் செலுத்தப்பட்டு கையொப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் ஒன்று கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் எனவும் இக்கையொப்பு போராட்டம் வலியுறுத்துவதாக ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டனர். தமிழின அழிப்புக்கான சர்வதேச நீதியை கோரி தாயக செயலணி வடகிழக்கில் முன்னெடுத்துள்ள கையெழுத்து போராட்டம் 2வது நாளாக இன்றும் அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்றது. நீதியினோலம் எனும் துணைப்பொருளுடான பொதுமக்கள் கையெழுத்து சேகரிக்கும் போராட்டமானது நேற்றைய தினம் வடகிழக்கு மாகாணங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அம்பாறை மாவட்டத்துக்கான கையெழுத்து போராட்டம் கல்முனை ஸ்ரீ அம்பலத்தரி பிள்ளையார் ஆலயம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 2வது நாளான இன்று நாவிதன்வெளி பிரதேசத்தில் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. பலர் ஆர்வத்துடன் வந்து தமது ஆதரவுகளையும் வழங்கி தமது கையொப்பங்களையும் விட்டனர். இன்றைய நிகழ்வை ஒருங்கிணைத்திருந்த மனிதுரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பகீரதன் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர் காந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். சிறுவர் பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு கொட்டகலையில் விழிப்புணர்வு பேரணி இடம்பெற்றது. கொட்டகல பெந்தகோஸ்த அசெம்பிளி ஸ்ரீலங்கா திருச்சபையின் கீழ் இயங்கி வரும் சிறுவர் அபிவிருத்தி அனுசரணையாளர் திட்டத்தினால் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிராக குரல் கொடுக்கும் நோக்கில் நடைபேரணி ஒன்று கொட்டகல நகரில் நேற்று இடம்பெற்றது. கொட்டகலை புனித கடவை வீதியரை மன்னிக்கவும் கொட்டகல புகையிரத கடவை வீதியர்கள் ஆரம்பிக்கப்பட்டு கொட்டகல பிரதேச சபை வரை பேரணி இடம்பெற்றது. சிறுவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு மற்றும் எதிர்கால அபாயங்களை தடுக்கும் முறை, வன்முறைக்கு எதிராக குரல் கொடுக்கும் விதம் என்பன வீதி நாடகமாக அரங்கேற்றப்பட்டது. ஏற்பாட்டு குழு உறுப்பினரால் நன்றியுரை வழங்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் மாணவர்கள், சிறுவர்கள், பெற்றோர் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வடகொடையிலும் சிறுவர் பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது.
சியோன் சிறுவர் அபிவிருத்தி திட்டத்தின் ஏற்பாட்டில் நேற்று வட்டக்கொடையில் சிறுவர் பாதுகாப்பை வலியுறுத்தி ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. பொதுமக்களின் பங்களிப்புடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வீதி அமைதி பேரணி, வீதி நாடகம் மற்றும் விழிப்புணர்வு குறுந்திரைப்படம் வெளியீடு ஆகியவை இடம்பெற்றன. நிகழ்வின் தொடக்கத்தில் சிறுவர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்த செய்திகளை ஏந்தி ஓர் அமைதி பேரணி நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மக்கள் குழந்தைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பேரணியை தொடர்ந்து குழந்தைகள் எதிர்கொள்ளும் அபாயங்களை வெளிப்படுத்தும் ஒரு வீதி நாடகம் அரங்கேற்றப்பட்டது. இந்த நாடகம் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சமூகத்தின் பொறுப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்திருந்தது. இந்த விழிப்புணர்வு நிகழ்வின் முக்கிய அம்சமாக சிறுவர் பாதுகாப்பு குறித்த ஒரு குறுந்திரைப்படம் வெளியிடப்பட்டது. மேலும் வணக்கத்துக்குரிய ஏஜி ஜான்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு சிறுவர் பாதுகாப்புக்கான சமூக ஒற்றுமையின் அவசியத்தை வலியுறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி ஆறாங்குறிச்சி மென்ப உல் ஹைராத் ஜும்மா பள்ளி வாயலில் மௌலூது ஓதும் மஜ்லிஸ் இன்று ஆரம்பமானது. மட்டக்களப்பு காத்தான்குடி ஆறாங்குறிச்சி மந்த உல் ஹைராத் ஜும்மா பள்ளி வாயலில் 49வது வருடமாக நபி பெருமானாரின் புகழ் கூறும் மௌலூது ஓதும் மஜ்லிஸ் கொடியேற்றத்துடன் இன்று மாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பிரார்த்தனைகளுடன் மஜ்லிஸ் கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. இந்த பள்ளி வாயலில் எதிர்வரும் 2ஆம் திகதி இரவு வரை பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் இடம்பெற்று 3ஆம் திகதி காலை அன்னதானம் வழங்கப்பட்டு நிகழ்வுகள் நிறைவடைய உள்ளன. அப்துல் யவாத் அலீம் நம்பிக்கை வலிஹாக் பொறுப்பு நிதியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெறும் நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வில் அப்துல் யவாத் அலீம் நம்பிக்கை வலிஹாக் பொறுப்பு நிதியத்தின் ஸ்தாபக தலைவர் மௌலவி ஏஜே அப்துல் ரவுஃப் மிஸ்பாஹி கலந்து கொண்டு கொடியை ஏற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். மண்முனை பெற்று பிரதேச சபையின் தவிசாளர், காத்தான்குடி நகர சபை பிரதி தவிசாளர் உட்பட உலமாக்கள், பொதுமக்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். பொரலஸ்கமுவ துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பொரலஸ்கமுவ மாலினி புலத்சிங்கள மாவட்டத்தில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். இன்று அதிகாலை 12:30 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் மற்றொரு நபர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கல்கெசியை சேர்ந்த 25 வயதான ஹிகான் துலான் பெரேரா என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்தார். குறித்த இளைஞன் உள்ளிட்ட 9 பேர் பொரலஸ்கமுவ பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு வீதியில் நடந்து சென்ற போது முச்சக்கர வண்டியில் பிரவேசித்த ஒருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இசை நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் இரு தரப்பினரும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலை சேர்ந்தவர்கள் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார வுட்லர் தெரிவித்துள்ளார். நுவரெலியா லிந்துலையில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். லிந்துலை நாகசேனை பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயங்களுக்குள்ளானதாக லிந்துலை போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று 11 மணியளவில் இடம்பெற்ற இவ்விபத்தினால் முச்சக்கர வண்டி சேதமாகியுள்ளதுடன் முச்சக்கர வண்டியில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாகவே இவ்விபத்து சம்பவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை லிந்துலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு முறிகண்டி பகுதியில் மீன் ஏற்றிச் சென்ற கூலர் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் மீன்கள் நடுவீதியில் சிதறி காணப்பட்டன. முல்லைத்தீவு முறிகண்டி பகுதியில் மீன் ஏற்றிச் சென்ற கூலர் வாகனம் ஒன்று இன்று அதிகாலை விபத்துக்குள்ளானதில் மீன்கள் நடுவீதியில் சிதறி காணப்பட்டன. சாரதியின் தூக்கம் காரணமாக வேக கட்டுப்பாட்டை கடந்த கூலர் வாகனம் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளான நிலையில் வீதியில் மீன்கள் சிதறி காணப்பட்டன. குறித்த விபத்தில் சாரதிக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்களின் அணிவகுப்பு மரியாதை சிறப்பாக இடம்பெற்றது. அம்பாறை தலைமையக போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் 2025 ஆண்டுக்கான அரையாண்டு அணிவகுப்பு மரியாதை மற்றும் பரிசோதனை இன்று போலீஸ் உள்ளக மைதானத்தில் இடம்பெற்றது. அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி HMAK ஹேரத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அம்பாறை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் பங்கு பெற்றலுடன் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் DBH கலனஸ்ரீ பிரதம அதிதியாக கலந்து கொண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டு ஏற்றுக்கொண்டார். போலீஸ் பிரிவு வாகனங்களின் பேரணி இடம்பெற்றதோடு போலீசாரால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் போலீஸ் சேவைகள் பிரிவு நிலையங்கள், சுற்றுச்சூழல் போலீஸ் உத்தியோகத்தர்களின் தங்குமிட ஆரைகள் என்பனவும் பரிசோதனை செய்யப்பட்டன. அம்பாறை தலைமையக போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த போலீசாரும் அணிவகுப்பு மரியாதை மற்றும் பரிசோதனையில் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் 4 நூல்களின் வெளியீட்டு விழா இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி உருத்திரபுரத்தை சேர்ந்த கந்தையா கலாகணேசன் எழுதிய கலாகணேசன் கவிதைகள் மற்றும் சுரேஷ் தர்மா எழுதிய எங்கட அப்பு தணல் கடல் பறவை ஆகிய 4 நூல்களின் வெளியீட்டு விழா கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் அமர்சிங்கம் கேதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முதன்மை விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டார். குறித்த நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் மருதலிங்கம் பிரதீபன், கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் அருணாசலம் வேளமாளிகிதன், பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன், கிளிநொச்சி மத்திய கல்லூரி முதல்வர் சவரி பூலோகராஜா, கவிஞர்கள், இலக்கிய படைப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நல்லூர் சைவ தமிழ் பண்பாட்டு கலைக்கூடல் அமைப்பின் பரிசளிப்பு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. நல்லூர் சைவ தமிழ் பண்பாட்டு கலைக்கூடல் அமைப்பின் பரிசளிப்பு நிகழ்வும் ஆண்டு விழாவும் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தில் நேற்று அமைப்பின் இணைத்தலைவரும் முன்னாள் பிரதம செயலாளருமான ஈனா இளங்கோவன் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் பண்பாட்டு கலைக்கூடலின் மாணவர்களால் பன்னிசை கோலாட்டம் என்பன நடத்தப்பட்டன. அத்துடன் யாழ்ப்பாணம் வெலிகாமம் வெளிய பாடசாலை மாணவர்களிடையே நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசல்களும் வழங்கப்பட்டன. அத்துடன் முனைவர் திருநாவுக்கரசு கமலநாதனின் பொழிலும் பொலிவும் நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. நிகழ்வில் ஆசி இயம்பல் வழங்கிய கலாநிதி ஆர் திருமுருகன், நல்லூரானுக்கு மணல் வழங்காமல் இருப்பதற்கு தமிழ் மண்ணில் உள்ள தமிழர்களின் பிரதேச சபை தீர்மானித்திருக்கின்றது. இது ஓர் அபசகுணமான செயற்பாடு, எல்லாவற்றையும் நல்லூரான் பார்த்துக் கொள்வான் என குறிப்பிட்டார். தொடர்ந்து உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன், ஆன்மீகத்தில் ஈடுபாடு குறைந்து செல்வது மாத்திரமல்லாது ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கூட குறைந்துள்ளது என குறிப்பிட்டார். மேலும் ஆன்மீகம வாழ்வியலுக்கு தேவை என குறிப்பிட்ட ஆளுநர், சைவத்துக்கும் தமிழுக்கும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் நிலையில் அந்த அழுத்தங்களில் இருந்து சைவத்தையும் தமிழையும் பாதுகாத்துக் கொள்வது காலத்தின் தேவையாக உள்ளது என குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண பிரதேச செயலர் சாவண்ணா சுதர்சன், பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் ஈனத்தான ஜெயசீலன், மாணவர்கள், பெற்றோர், நலன் விரும்பிகள் கலந்து கொண்டனர். தொடர்வது விளையாட்டு செய்தி. மட்டக்களப்பு மாவட்ட செவிப்புலன் வெலவெற்றோர் நிறுவனத்தின் 25 ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளின் இறுதிப் போட்டி இன்று மாலை வெபர் மைதானத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயங்கி வரும் மாவட்ட செவிப்புலன் வெலவெற்றோர் நிறுவனத்தின் 25 ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாண செவிப்புலன் வெலவெற்றோர் சங்கங்களின் உறுப்பினர்களிடையே நடத்தப்பட்ட விளையாட்டு நிகழ்வின் இறுதிப் போட்டி இன்று வெபர் மைதானத்தில் நடைபெற்றது. கிரிக்கெட், வேலைப்பந்தாட்டம் மற்றும் உதைப்பந்தாட்டம் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் இன்று உதைப்பந்தாட்ட போட்டியின் இறுதிப் போட்டி இடம்பெற்றது.
இறுதிப் போட்டிக்கு தெரிவான மட்டக்களப்பு மாவட்ட அணியும் மற்றும் திருகோணமலை மாவட்ட அணியும் பலப்பரட்சி நடத்தின. 3-0 என்ற கோல் கணக்கில் மட்டக்களப்பு மாவட்ட செவிப்புலன் வெல்வெற்றோர் சங்க அணியினர் வெற்றி பெற்று கிண்ணத்தை சுவீகரித்தனர். மட்டக்களப்பு மாவட்ட செவிப்புலன் வெல்வெற்றோர் நிறுவனத்தின் தலைவர் டி தேவதர்ஷன் தலைமையில் நடைபெற்ற விளையாட்டு விழாவின் பரிசளிப்பு நிகழ்வும் இன்று இடம்பெற்றது. பிரதம அதிதியாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் கலந்து சிறப்பித்தார். சிறப்பு அதிதிகளாக மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வேல்வரட்னம், ஓய்வு நிலை மாகாண கலாசார அலுவலர்கள் திணைக்கள பணிப்பாளர் நவநீதன், மாவட்ட சமூக சேவை உத்தியோகத்தர் எஸ் அருள்மொழி மற்றும் ஸ்பெயின் நாட்டின் செவிப்புலன் வெல்வெற்றோர் நிறுவனத்தின் உறுப்பினர் எய்மி பெர்னாடோஸ் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாண செவிப்புலன் வெல்வெற்றோர் சங்கங்களின் உறுப்பினர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். நர்மதா கோல்ட்ஸ் என்ற நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நர்மதா கோல்ட் என்ற நிறுவனத்தின் 15வது ஆண்டு நிறைவையொட்டி இன்றைய தினம் மாபெரும் இரத்த தான முகாம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த இரத்த தான முகாம் யாழ்ப்பாணம் இலக்கம் 187 மின்சார நிலைய வீதியில் உள்ள நர்மதா கோல்ட்ஸ் என்ற நிறுவனத்தில் காலை 9 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை நடைபெற்றது. குறித்த இரத்த தான முகாமில் நிறுவன ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் ஆர்வமாக கலந்து கொண்டு குருதிக்கொடியில் ஈடுபட்டனர். நர்மதா கோல்டு சென்டர் நகை விற்பனை மற்றும் சர்வதேச நாணய மாற்று சேவையில் முன்னணி வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரினா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.